வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 27 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு எப்படியாவது அந்த சந்திராவோட திட்டத்தை தோற்கடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்பதான் ஹீரோ போன் பேசிட்டு நிக்கும் பொழுது வில்லி அந்த இடத்துக்கு ஹீரோவை சொடக்கு போட்டு கூப்பிடுறாங்க. டேய் வேலைக்கார பயலே அப்படின்னு. அப்ப ஹீரோ திரும்பி பாக்குறாரு. வில்லி கேக்குறாங்க, என்னடா பாக்குற? இங்க பாரு, வீட்டுல உள்ள வேலையெல்லாம் அவ்வளோ கிடக்கு, நீ நின்னு போன் பேசிக்கிட்டு இருக்க. அப்ப ராஜா அந்த இடத்துக்கு ஏ சந்திரா, என்ன மாப்பிளைய சொடக்கு போட்டு கூப்பிட்டு வீட்டு வேலையை பார்க்க சொல்ற? இங்க பாரு, இந்த முடிவு எல்லாமே ஈஸ்வரியோட முடிவுதான். நீ இடையில மாப்பிளைய வேலை பாரு அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அடுத்து வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, உங்களுக்கு வேணும்னா உங்க மாப்பிள்ளை மேல முழு நம்பிக்கை இருக்கலாம், உங்க மாப்பிள்ளை அவமானப்படக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இவன் இந்த வீட்டோட வேலைக்காரன். இவன் இந்த வீட்டுல வேலை பார்த்தா ஆகணும். இவனால வீட்டுல உள்ள வேலைக்காரவங்க எல்லாரையுமே அக்கா வீட்டுக்கு அனுப்பிட்டா. இப்போ இந்த வீட்டுல யாரு வேலை பாக்குறது? அதனால இந்த டிரைவர் பைய வேலை பார்த்தே ஆகணும். அப்ப ஹீரோ நேரா அவங்க மாமா கிட்ட, மாமா அத்தை என்ன சொன்னாங்க? நான் தானே இங்க வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மாமா, அத்தைய நான் டீல் பண்ணிக்கிறேன், நீங்க கிளம்புங்க மாமா. அவரும், மாப்பிள இவ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா, இவ பேசுறது எனக்கு வர வர கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. நீங்க பாரு சந்திரா, ரொம்ப ஆட்டம் போடாத. மாப்பிள்ள வீட்டுக்கு வந்துட்டாரு, மாப்பிள்ளைய பத்தி உனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு எப்ப வேணும்னாலும் ஆப்பு வைக்க தயாரா இருப்பாரு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஐயோ எனக்கு பயமா இருக்கு, உங்க மாப்பிள்ள எனக்கு ஆப்பு வைக்க போறானா? ஃபர்ஸ்ட் அவனை போய் வீட்டுல உள்ள வேலையை பார்க்க சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்போ ராஜா நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள என்ன ஆனாலும் பாவம் பரவாயில்ல மாப்பிள்ள, இவளுக்கு நீங்க என்னைக்குமே இறக்கம் காட்டாதீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ராஜா அந்த இடத்துல இருந்து போனதோட வில்லி கேக்குறாங்க, என்ன அதான் உன் மாமா போயிட்டாருல, போயிட்டு வீட்டுல உள்ள வேலைய பாரு அப்படின்னு. அப்ப ஹீரோ வில்லிய பார்த்து நக்கலா சிரிக்கிறாரு. வில்லி நேரா அவங்க அக்கா கிட்ட போறாங்க. அக்கா, அந்த டிரைவர் பையல வீட்டுல உள்ள எல்லா வேலையும் பார்க்க சொன்னியல்ல, ஆனா அவன் ஒரு வேலையும் பார்க்காம எனக்கு என்ன அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்கான். இங்க பாருக்கா, அவன் பண்றது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவே இல்லை. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஏட்டி அவன் இந்த வீட்டுல உள்ள வேலையை பார்க்கலைன்னு அதுக்கு என்னடி பண்ண சொல்ற? வில்லி சொல்றாங்க, அக்கா நீ இப்படியே அவனுக்கு பாவம் பாத்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கீங்க, அவன் கண்டிப்பா நம்ம வீட்டு பொண்ணு ரேவதியோட மனசை மாத்தி விவாகரத்து கிடைக்க விடாம கூட்டிட்டு போயிருவான். இது கேட்டதும் ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னடி சொல்ற? வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, ஒருவேளை அவன் ஜட்ஜுக்கே பணம் கொடுத்து இந்த விவாகரத்தை கிடைக்க விடாதபடி பண்ணி அவன் பொண்டாட்டிய சென்னைக்கு கூட்டிட்டு போயிட்டானா நீ என்ன பண்ணுவ? உன்னால ஏதாவது பண்ண முடியுமா? இங்க பாருக்கா, அந்த டிரைவர் பையலுக்கு நீ இவ்ளோ அதிகாரம் கொடுக்கறது தப்பு, அவனை போய் வீட்டு வேலையை பார்க்க சொல்லு. ஈஸ்வரியும், சரிடி நான் சொல்றேன்டி, எனக்கு ஒரு 5 நிமிஷம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரியும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. ஹீரோ நின்னுகிட்டு இருக்காரு. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, டேய் என் அக்கா காரிய நான் ஏத்துற அளவுக்கு ஏத்திட்டேன்டா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அக்கா காரி உன்னை காலி பண்ண போற பாரு அப்படின்ட்டு வில்லி நிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ நிறைய பேருக்கு போன் பண்றாங்க. போன் பண்ணதும் கிளீனிங் டீம் மாதிரி நிறைய பேர் வீட்டுக்கு வராங்க, ஒரு 5 பேரு. அவங்கள பார்த்ததும் வில்லி அவங்க கிட்ட போயிட்டு, ஏய் யார் நீங்க அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்றாங்க, மேடம் நான் இங்க ஒர்க் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ வில்லி கேக்குறாங்க, என்னது வேலை பாக்குறதுக்கா? உங்களை யாரு இங்க கூப்பிட்டா? ஹீரோ அந்த இடத்துக்கு என்ட்ராயி, நான் தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, வில்லி கேக்குறாங்க, ஏய் இவங்களை எதுக்குடா வர சொன்ன? என்ன உனக்கு பதிலா இவங்களை வேலை பார்க்க வைக்க போறியா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, நீங்க தான் என்ன வேலை பார்க்க சொன்னீங்க, பட் எனக்கு வேலை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, சோ அதுக்கு பதிலா தான் இவங்களை கூப்பிட்டேன். இவங்க எல்லாரும் கரெக்டா அவங்களுக்கு கொடுத்த வேலைய கரெக்டா பண்ணிடுவாங்க. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, அக்காக்காரி வேலைக்காரவங்களுக்கு காசு கொடுக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் உன்னைய வேலைக்கு நிக்க வச்சா. நீ என்ன வேற யாரையோ வேலைக்கு கொண்டாந்து நிக்க வைக்கிற? நீ பண்றது ரொம்ப தப்பு, நீ மரியாதையா போயிட்டு வேலை பாரு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன, இந்த வீடு கிளீனா இருக்கணும்,
அவ்வளவுதான் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன், மத்தபடி வேற எதுவும் கிடையாதுல்ல அப்படின்ட்டு அங்க உள்ளவங்களை பார்த்து இங்க பாருங்க, நீங்க போயிட்டு வீட்டுல உள்ள வேலைகளை பாருங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. வில்லி அவங்களை எல்லாம் தடுக்கிறாங்க. ஏய், யார் நீங்க, இதுக்கு வீட்டுக்குள்ள போறீங்க அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. அப்போ வில்லி நேரா ஹீரோவை பார்த்து, டேய் நான் இப்பவே போய் அக்காக்காரி கிட்ட சொல்றேன் அப்படின்னு வில்லி நேரா ஈஸ்வரிய போய் பாக்குறாங்க. ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னடியாச்சு, ஏண்டி இப்படி பதட்டமா வந்து நிக்கிற? வில்லி சொல்றாங்க, அக்கா அந்த டிரைவர் பைய பண்றது வர வர ரொம்ப ஓவரா இருக்குக்கா. ஏதோ 4-5 பேரை வீட்டுக்கு வேலைக்கு கூப்பிட்டுருக்கான், எல்லாரும் நம்ம வீட்டுக்குள்ள வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, என்னடி சொல்ற? அதான் ஒருத்தரையும் வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு அனுப்பிட்டேனே. வில்லி சொல்றாங்க, அக்கா இவங்களை எல்லாம் பார்த்தா அப்படி வேலை பாக்குறவங்க மாதிரியே தெரியல, ஏதோ கம்பெனில இருந்தே கிளீனிங் டீம வர வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வந்து பாருக்கா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி அங்க இருந்து வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு அங்க உள்ளவங்களை பார்த்து, யார் நீங்க, என் வீட்டுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க சொல்றாங்க, மேடம் உங்க வீடு கிளீனா இல்ல அப்படின்னு கேள்விப்பட்டோம், சோ கிளீன் பண்றதுக்காக வந்திருக்கோம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்ககிட்ட நாங்க எந்த பணமும் கேட்க மாட்டோம். வில்லி சொல்றாங்க, ஏய் நாங்க என்ன உனக்கு பணம் கொடுக்க மாட்டோம்னு சொன்னோமா? உன்னை யாரு இங்க வர சொன்னது, அததான் நாங்க கேக்குறோம். அவங்க சொல்றாங்க, சார் தான் வர சொன்னாரு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, ஏற்கனவே எங்க வீட்டுல நிறைய வேலையாளு வேலை பார்த்தாங்க, அவங்க யாரையுமே வேலை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக சொல்லிட்டேன். எதுக்காக தெரியுமா வீட்டுக்கு போக சொன்னேன்? இங்க காசே கொடுக்க தேவையில்லாம ஒரு வேலைக்காரன் இருக்கான், சோ அவனை தான் நாங்க வேலை வச்சு வாங்க போறோம், நீங்க தேவையில்லாம எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கறாரு. வில்லி சொல்றாங்க, இவன் தான் அந்த வேலைக்காரன் அப்படின்னு. அப்ப அங்க உள்ள கிளீனிங் டீம்ல இருந்து வந்தவங்க, இங்க பாருங்க மேடம், சார் எப்படிப்பட்டவருன்னு தெரியாம நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, இவரோட நிறைய கம்பெனிஸ்க்கு நாங்க ஒர்க் பண்ண போயிருக்கோம், சார் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, அவரை இந்த வீட்டோட வேலைக்காரன் அப்படின்னு சொல்றீங்க? இங்க பாருங்க மேடம், நானா தொட்டிக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கேன், வேற யாராவது இந்த வார்த்தையை கேட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிருக்கும். அப்ப வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா எவனையனையோ கொண்டுட்டு வந்துட்டு நிக்க வச்சு நம்மளை எதிர்த்து பேச வைக்கிறான் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இப்ப தேவையில்லாம எதுக்கு இப்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க உங்களுக்கு இந்த வீடு கிளீனா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, சோ அதே மாதிரி கிளீனா இருக்கிறதுக்காக நான் ஆட்களை கூட்டிட்டு வந்திருக்கேன், அதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னா நான் என்னதான் பண்றது? இங்க பாருங்க எனக்கு இதுல எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, சோ அதான் எக்ஸ்பீரியன்ஸா உள்ள ஆளை கூட்டிட்டு வந்து வேலை பார்க்க விடுறேன். உங்க தங்கச்சி சொல்றாங்க அப்படின்னு நீங்க இப்ப சொன்னீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், எனக்கு எந்த வேலையுமே பார்க்கவே தெரியாது, சும்மா வேடிக்கை தான் பார்ப்பேன், சோ வீடும் நீட்டா இருக்காது, இதனால பிரச்சனைகளை அனுபவிக்க போறது என்னமோ அது நீங்க தான், என்ன சரியா அப்படின்னு சொல்ல ராஜா அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஈஸ்வரி உனக்கு என்ன வேணும்? இந்த வீடு கிளீனா இருக்கணும், அதுதான் உனக்கு ஆசையை தவிர்த்து மத்தபடி என்ன? மாப்பிள்ள வந்துட்டு யார வச்சு வேலை வாங்கினா உனக்கு என்ன? இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க பண்ணது சரிதான், நீங்க போயிட்டு வேலை பாருங்க, வேலை பார்க்க சொல்லுங்க மாப்பிள்ள. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ளவங்களை பார்த்து, இங்க பாருங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க, போயிட்டு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஈஸ்வரி இதையெல்லாம் பார்த்துட்டு செம்ம டென்ஷனா ரூமுக்குள்ள போறாங்க. வில்லி அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, என்னக்கா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இப்படி அமைதியா இருக்க? அந்த டிரைவர் பைய பாட்டுக்கும் அவன் இஷ்டத்துக்கு நம்ம வீட்டுக்குள்ள இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. ஈஸ்வரி சொல்றாங்க, எனக்கு என்ன தாண்டி பண்ண சொல்ற? அவன் பாட்டுக்கும் இஷ்டத்துக்கும் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கான், அந்த டிரைவர் பையலோட அட்டகாசம் இன்னும் 6 மாசம் இருக்க போகுது, அத நினைச்சாதான் எனக்கு டென்ஷனா இருக்குது. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா நம்ம எப்படியாவது ஏதாவது பிளான் பண்ணி அவனை இந்த வீட்டை விட்டு அனுப்பினாக்கா ஆகணும், அவன் இங்க எந்த அளவுக்கு இருக்கிறானோ அதே அளவுக்கு நமக்கு ரொம்ப பிரச்சனை, இங்க பாருக்கா அவனை அனுப்புக்கா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, சரிடி அனுப்பலாண்டி, கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க. அக்கா காரி கிட்ட அந்த டிரைவர் பையலை பத்தி என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாளே, அவன் எந்த அளவுக்கு இங்க இருக்கிறானோ அதே அளவுக்கு நம்ம ரொம்ப பிரச்சனையாச்சு, இப்ப என்ன பண்றது அப்படின்னு வில்லிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்ப ஹீரோ வந்துட்டு அங்க உள்ள கிளீனிங் டீம்ல உள்ளவங்கள சூப்பரா எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல அவங்க சொல்றாங்க, சரிங்க சார், இதே மாதிரி உங்களுக்கு எப்ப ஹெல்ப் வேணும்னாலும் சொல்லுங்க, நாங்க கண்டிப்பா வரோம்.
ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்ல அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ராஜா நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள சூப்பர் மாப்பிள, ஈஸ்வரிக்கு இப்படி தரமான ஒரு பதிலடி கொடுத்தாதான் சரியா இருக்கும். அதுக்கு ஹீரோ சொல்றாரு சரிங்க மாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க இருந்து வராங்க. அந்த ஹீரோவை பார்த்து, இங்க பாருங்க, எங்க அம்மா சொன்ன மாதிரி இந்த வீட்டை கிளீன் பண்றதுக்காக நீங்க இறங்கிருவீங்களோ அப்படின்னு நினைச்சு நான் ரொம்பவே பயந்தேன். நல்ல வேலை, அம்மா வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நீங்க சரியான ஒரு ஆப்பு வச்சிருக்கீங்க. ஹீரோ சொல்றாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம மயில் இருக்காருல்ல, அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டு சகல சூப்பர் சகல அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காங்க. வில்லி இத தூரத்துல இருந்து பார்த்துட்டு, இவன் இவ்வளவு ஹாப்பியா இருக்கானே, விடவே கூடாது அப்படின்ட்டு வில்லி டென்ஷன் ஆகுறாங்க. அப்பதான் அவங்க நேரா காளியம்மாளுக்கு போன் பண்றாங்க. காளியம்மா போன் அட்டென்ட் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்ல வில்லி சொல்றாங்க, அத்தை இங்க இருக்க பிரச்சனைகள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இந்த டிரைவர் பையன் இருக்கான்னு, அவன் வீட்டுக்கு நிறைய வேலையாட்களை வர வச்சு வேலை பார்க்கறான். அவன் இந்த வீட்டுல வேலைக்காரனா இருப்பான். நம்ம இஷ்டத்துக்கு அவன்கிட்ட வேலையை சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவன் வீட்டுக்கு நிறைய பேரை வர வச்சு அவன் எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்கிட்டு இருக்கான். இது கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, மருமகளே இது எல்லாத்தையுமே ஈஸ்வரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாளாம். அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமா அக்காக்காரி இப்பெல்லாம் எதையுமே கண்டுக்கிறது கிடையாது. அவ பாட்டுக்கும் அவ இஷ்டத்துக்கு இருக்கா. இங்க பாருங்கத்த, அக்காக்காரிய நம்பி எந்த வித பிரயோஜனமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அத்தை நீங்க ஏதாவது பிளான் சொல்லுங்க அத்தை, இந்த டிரைவர் பையல இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, மருமவளே இப்பதானே நான் வெளியில வந்திருக்கேன், நிறைய பிளான் பண்ணி உன்கிட்ட சொல்றேன், அதே மாதிரி நீயே செய்ய. இது கேட்டதும் வில்லியும் சரிங்கத்த, ஆனா என்ன பிளான் பண்ணாலும் சீக்கிரம் சொல்லுங்க, இந்த டிரைவர் பையலோட ஆட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கு அவங்களும் சரி மருமவளை அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்போ வில்லிக்கு செம காண்டு, என்னதான் பண்றது அப்படின்னு தலைய போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஈஸ்வரி நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நேரா வக்கீலுக்கு போன் பண்றாங்க. வக்கீல் போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, சார் இந்த 6 மாசத்துல இந்த விவாகரத்தை எப்படியாவது நான் ஃபைனல் பண்ணணும். இந்த டிரைவர் பையலோட ஆட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏதாவது குறுக்கு வழியை பயன்படுத்தி விவாகரத்துக்கான ஏற்பாடுகளை பண்ண முடியுமா? எனக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், அப்படியெல்லாம் எந்த பிளானும் இல்லையே. ஈஸ்வரி சொல்றாங்க, சார் நல்லா யோசிச்சு பாருங்க சார், சட்டத்துல இருக்கிற ஏதாவது ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அந்த விவாகரத்தை கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? சொல்லுங்க சார், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன். அதுக்கு அவர் சொல்றாரு, சரிங்க மேடம், நல்லா யோசிச்சு நான் முடிவு சொல்றேன். இது கேட்டதும் ஈஸ்வரியும் சரிங்க சார், நல்லா யோசிச்சு முடிவு பண்ணி சொல்லுங்க. இந்த டிரைவர் பையலோட ஆட்டோ ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. எவன் முகத்துல முழிக்க கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கணும், அவன் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு அவன் இஷ்டத்துக்கு ராஜா மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். அவனை பாக்குறதுக்கே எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. சரி எப்படியாவது பிளான் சொல்லுங்க சார். அவரு சொல்றாரு, சரிங்க மேடம், நாளைக்கு காலையில இதற்கான வழிகள் என்ன அப்படிங்கறத உங்களை நான் மீட் பண்ணி சொல்றேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க சார், என்னோட எங்க மீட் பண்ண போறீங்க? அவரு சொல்றாரு, மேடம் நீங்க புதுசா ஒரு கம்பெனி ஓபன் பண்ணிருக்கீங்களா, சோ அதுக்கு பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க மீட் பண்ணலாம். ஈஸ்வரியும் சரிங்க சார், நான் கண்டிப்பா உங்களை மீட் பண்றேன். சோ இந்த டிரைவர் பையில எப்படி காலி பண்றது, இதுக்கான ஏதாவது தனி ரூட் இருக்கா அப்படிங்கறத என்கிட்ட சொல்லுங்க. இது கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா போனை கட் பண்றாரு. அப்ப ஈஸ்வரி நினைக்கிறாங்க, அந்த டிரைவர் பையல இதோட முடிவு கட்டணும், ஏதாவது ஒரு குறுக்கோலியை பயன்படுத்தி அவனை இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்டாச்சு. சோ கண்டிப்பா அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளுக்கு ஐடியா சொல்லுவாரு. அதை வச்சு அந்த டிரைவர் பையல நம்ம காலி பண்ணுவோம் அப்படின்னு வில்லி ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.